ராமாயணத்துல பலர் இவளோட பேரை கேட்டோன்னே சிரிப்பாங்க, சிலர் வெறுப்பாங்க. ஆனா யாரும் அவ வாழ்க்கைய புரிஞ்சுக்க முயற்சி பண்ணல. அவள் பெயர் தான் சூர்பனகை. சூர்பனகை ராவணனின் தங்கை, ஒரு அரக்கிதான். ஆனா முதல்ல அவ ஒரு பெண். அவளுக்கும் ஆசை இருந்தது, அவளுக்கும் காதல் இருந்தது, அவளுக்கும் வாழ்க்கை கனவு இருந்தது. ஆக சூர்பனகைக்கு முன்பே திருமணமாகி வித்யுஜித்தன் என்ற கணவன் இருந்தான். யுத்தம், பகை, அரசியல் காரணமாக வித்யுஜித்தன் கொலை செய்யவும் படுறான். அந்த நாள்ல இருந்து சூர்பனகை விதவையா தனியா தான் இருந்தான். அந்த இழப்பு அவளுக்குள்ள ஒரு பெரிய வெறுமையவே ஏற்படுத்துது. பல ஆண்டுகள் கழிச்சு தண்டகாரண்ய வனத்துல சுற்றி திரியிறப்போ ஒரு தெய்வீகமான ஒளிப்படர்ந்த ஒரு முகத்தை பாக்குறா. அது வேற யாரும் இல்ல, ஸ்ரீராமர் தான். இவரை பார்த்த உடனே அவளுக்குள்ள ஒரு பெரிய ஆசை வருது. இவரையே நம்ம திருமணம் செஞ்சுக்க கூடாது, கணவனா ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளுக்குள்ள வருது. அப்படியே திரும்பி பாக்குறா, பக்கத்துல சீதை. ஒரு அழகான தோற்றமுடைய பெண் இல்லையா சீதை? அவளை பார்த்த உடனே ஒரு அழகெல்லாம் இழந்து போன ஒரு விதவையா இருக்கக்கூடிய ஒரு அரக்கியா இருக்கா. அந்த பொண்ணு முன்னாடி நான் அப்படி போய் நின்னா என்னை எப்படி ராமர் ஏத்துக்குவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு வருது. அதனால அவளோட தோற்றத்தை அவ மாத்திக்கிறா. ஒரு அழகான பெண்ணாக மாறி போயிட்டு ராமர்கிட்ட போயிட்டு நிக்கிறா. உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, உங்களை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்க என்னைய மனைவியா ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சூர்பனகை தன்னோட விருப்பத்தை ராமர்கிட்ட வைக்கிறா. ராமர் உடனே சொல்றாரு, நான் ஏகபத்தினி விரதன், சீதையை தவிர என்னால வேற யாரையும் நிமிர்ந்து பார்க்க முடியாது, மனைவியா ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டுட்டு இவர் என்ன, அந்த காலங்கள்ல ஒருத்தருக்கு 2 மனைவி 3 மனைவி இருக்கிறதெல்லாம் சகஜம் தானே. அவரு தன்னை வேணான்னு சொல்லிட்டாரேன்ற ஒரு வெறுப்பு அவளுக்குள்ள வருது. பக்கத்துல ராமரோட தம்பி ஆகிய லக்ஷ்மணன் இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு சூர்பனகை கேட்கிறா, இது மாதிரி உங்க அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்க அண்ணன் என்ன ஒரு மனைவி தான் வச்சுக்குவேன்னு சொல்றாங்க, அப்படிலாம் இல்ல, எவ்வளவு பேர் நிறைய மனைவியோட இருக்காங்க, உங்க அண்ணன் சொல்லி எனக்கு திருமணம் செஞ்சுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்துறா. எங்க அண்ணன் தான் சொல்லிட்டாருல, அவர் ஏகபத்தினி விரதன், அவர் ஒரு மனைவியோட மட்டும்தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாருல, திரும்ப திரும்ப அவரை போய் தொல்லை பண்ணாதீங்க, இனிமே இந்த இடத்துல இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றா. நீ போய் உங்க அண்ணன் சொல்லு, உங்க அண்ணன் சொல்லி எனக்கு திருமணம் செஞ்சுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல கொஞ்சம் கோபம் அடைஞ்ச லக்ஷ்மணன் என்ன பண்றாரு, வாள் எடுத்து அவருடைய மூக்கு, காது போன்ற பாகங்களை வெட்டிடுறாரு. நான் என்ன திருமணம் தானே செஞ்சுக்க சொன்னேன், நீ என்ன இப்படி பண்ணிட்டியா அப்படின்ற வெறுப்போடையும் வெறுமையோடையும் அவ நேரா விறுவிறுன்னு அவளோட அண்ணன் கிட்ட போறா. அவன் அண்ணன் ஆகிய ராவணன் பார்த்துட்டு சொல்றான், என்னம்மா இப்படி வந்திருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோட கேட்கறான். அந்த சமயத்துல சொல்றா, நான் அது மாதிரி காட்டுல ஒரு ஆண்மகனை பார்த்தேன், ரொம்ப அழகான தோற்றத்துல இருந்தான், எனக்கு அவனை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்தது, ஆனா அவன் வேணான்னு சொல்லிட்டு வெறுக்கிறான். அவனோட தம்பி கிட்ட போயும் கேட்டேன், இது மாதிரி திருமணம் செஞ்சுக்க சொல்லி உங்க அண்ணன் சொல்லுன்னு கேட்கிறேன், நீ அப்பயும் மறுக்கிறாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஏற்கனவே விதவையா இருக்கிற தன்னுடைய தங்கை, அவளுக்கு ஏதாவது ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டா நல்லா இருக்குமேன்ற எண்ணமும் ராவணனுக்கு இருந்தது. ஒரு திருமணம் செஞ்சுக்க அவளே முன் வந்து நிக்கிறா. அந்த சமயம் பார்த்து இப்படி வேணான்னு சொல்லி அவளை அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்ற கோவம் ராவணனுக்குள்ள எழும்ப ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த கோவத்துல இருக்கிறப்போ சூர்பனகை ஒரு எண்ணெயை ஊத்துறா. அவ சொல்றா, அண்ணா அங்க ஒரு பெண் இருக்கால, அந்த ராமரோட மனைவின்னு சொல்றா, அவளை நீ எப்படியாவது தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னா நான் இந்த ராமரை பேசி திருமணம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லவும், ஒரு பெண்ணா அதுவும் அழகா இருக்காளா அப்படின்றத கேட்டுட்டு அந்த பெண்ணை அடையணும்ன்ற ஆசையும் ராவணனுக்கு வருது. அதே சமயம் ராமரை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணமும் வருது. ராமாயண போர் துவங்கவும் செய்து. ஆக நமக்கு சூர்பனகையுடைய கதை என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பெண்ணின் உணர்ச்சிகளை இகழ்ந்தால் அது தனிப்பட்ட வழியாகாது, வரலாற்றையே மாற்றும் தீயாக அமையும். நீங்க இந்த கதையோட சாராம்சத்தை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. அதே சமயம் ஷேர் பண்ணுங்க.